ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கோ சம்திங் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் செக்ஷன் தான். பைல் 1 வந்து இந்த கலர் டெக், பைல் 2 வந்து இந்த கலர் டெக். ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். ஸோ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ ஃபேமிலி கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஸோ 1 வீக்குக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே, உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹெர்மிட். ஸோ உங்கள் பர்சன் வந்து ரொம்ப லோன்லியாக தான் இருக்கிறாங்க, தனிமையில் இருக்கிறாங்க. தனிமையில் வந்து ரொம்ப தனிமையாக தான் இருக்கிறாங்க. ஓகேவா, அவங்கள மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படின்னா, உங்கள் பர்சன் உங்களையும் வந்து தனிமைக்கு உள்ளாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ அவங்களும் தனிமையில் தான் இருக்கிறாங்க, லோன்லியாக இருக்கிறாங்க, மிஸ் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. அண்டு உங்களையும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களை அவாய்ட் பண்ணி உங்களை தனிமைக்குள்ளாக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. ஓகேவா, ஸோ மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குது. ஓகே, பட் உங்களை பற்றின சில விஷயங்களை வந்து ஸ்பை பண்ணலாம். உங்களை வந்து ஸ்பை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் மெசேஜ் இருக்கீங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னுமே இருக்கிறீங்களா, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, நீங்கள் இன்னுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களா, அவங்கள தேடுறீங்களா, அவங்கள பற்றின சில விஷயங்களை வந்து யோசிக்கிறீங்களா, அவங்கள திங்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை அவங்களுக்கு இருக்குது. அண்ட் உங்களையும் அவங்க வந்து ஸ்பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகே, பட் அதை வந்து வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. ஓகேவா, தனிமையில் இருக்கிறாங்க, ஸ்பை பண்ணுறாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. அந்த கெத்தை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட இறங்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பும் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டும் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அவங்க லைஃப்லேயும் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற அவங்க தாட்டு வந்து அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா, நிறைய லேர்ன் பண்ணுவாங்க உங்கள் பர்சன், நிறைய படிக்கிறது, லேர்ன் பண்ணுறது, நிறைய விஷயத்தை கற்றுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்தை வந்து உங்கள் பர்சன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால கூட உங்களை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் சில ஈகோ இஷ்யூஸஸ் இருக்குது. ஓகேவா, என்ன தான் உங்களை வந்து மிஸ் பண்ணாலும் அதை தெரியக்கூடாது. ஓகே, அந்த கெத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஓகே, ஸோ உங்ககிட்ட அப்பப்போ பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. சின்னதாக ஒரு ஹாய் பாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜாச்சும், ஒரு காண்டாக்ட்லேயாச்சும் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. அண்ட் உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்காங்க. சம்திங் ஏதாவது ஒரு மெசேஜ், ஹாய் சொல்கிறது, சம்திங் ஏதாவது கேஷுவலாக பேசுகிறது. ஸோ இந்த மாதிரியாச்சும் ஒரு டச்சில் வந்து உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ பேசணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. பட் உங்கள் சைடில் நீங்கள் ஒரு ஆட்டிடியூட் காணிப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ சேம் ஆட்டிடியூட், அவங்களும் வந்து ஒரு ஆட்டிடியூடில் இருக்கிறாங்க, நீங்களும் ஒரு ஆட்டிடியூடில் இருக்கிறீங்க. உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது நீங்கள் ஆட்டிடியூட் காமிப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஓகே, ஸோ 2 குயின் வந்திருக்கோ, சம்திங் வந்து இதில் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால சில இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு எமோஷ்னல் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க, நிறைய எமோஷ்னல் இருக்குது. ஆனால் அந்த ஒரு கெத் ஃபீலிங்னால அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, அண்ட்
ஸோ சைக்கிள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஏதோ ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு வட்டம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அது ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் போய் பேசுகிறதும், அவங்க அவாய்ட் பண்ணுறதும், ரிட்டர்ன் அவங்க வந்து பேசுகிறதும், நீங்கள் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு சைக்கிள் வந்து சுற்றிட்டே இருக்குது. அதாவது நடந்த விஷயமே வந்து திரும்ப திரும்ப நடக்குது. ஸ்டாப் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கும். என்னடா இதில் ஒரு முடிவே வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கும் இருக்கும், உங்கள் பர்சனுக்கும் இருக்கும். உங்கள் பர்சன் அண்ட் எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பட் ஏதோ ஒரு விஷயனால அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, மிஸ் பண்ணுற எனர்ஜி இருக்குது. உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரேக்கப் மாதிரியோ ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு சிச்சுவேஷனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்கள் பர்சன் வேணான்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் உங்கள் பர்சன் இதை வேணான்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் இப்போது சம்திங் அவங்க மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ குயின் ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ உங்கள் பர்சன் வந்து எமோஷ்னலை வந்து ரொம்ப ஒரு மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? அந்த எமோஷனல் வந்து கொஞ்சம் கூட கொட்டிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து பேலன்ஸாக வந்து வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ சம்திங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்கள் பர்சன் ஏதாவது ஒரு மறுபடியும் ஒரு ரீயூனியன் பிளானிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? உங்கள் பர்சன் சம்திங் வந்து இதில் ஒரு மீட் பண்ணுறதுக்கோ சம்திங் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வர்றதுக்கோ அதாவது நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு, ரீயூனியன் ஆகுறதுக்கு, மறுபடியும் ஒன்றா பேசுகிறதுக்கு, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உங்கள் பர்சன் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சம்திங் வந்து அந்த எமோஷனல் ஹைட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு ரூடான ஒரு கேரக்டராக உங்கள் பர்சன் உங்ககிட்ட காமிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அவங்கக்கிட்ட எமோஷ்னல் இருக்குது. எப்படி உங்களுக்கு வந்து எமோஷ்னல் இருக்கோ அதே மாதிரி. அண்டு இப்போது நீங்கள் பார்க்குற பர்சன் நீங்கள் இருக்கிறீங்கள, இப்போது நீங்கள் வந்து எமோஷ்னலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத விட இப்போது நீங்கள் உங்கள் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. மேபி நீங்கள் பாஸ்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க. பட் ஏதோ ஒரு ஆக்ஷனும் இன்னுமே எடுக்கலை. பட் ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். அதாவது சின்னதாக உங்களை ஒரு மீட் பண்ணுறது, உங்ககிட்ட பேசுகிறது, ஸோ சம்திங் இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சில ஒரு சிச்சுவேஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கரண்ட்டாக உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எஸ், மிஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு அதை தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு பக்கம் வந்து உங்களோட செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து தனிமையில் அவங்க லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் உங்களை பற்றின தாட்ஸ் வந்து அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களை ஸ்பை பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறாங்க. எல்லாமே அவங்க பண்ண தான் செய்கிறாங்க. பட் அது ரொம்ப மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, சம்திங் வந்து இதில் ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஒரு சிலருக்கு மட்டும். ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கான ரேட்டிங் இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு பொருந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஓகே, ஸோ பைல் 2க்கு போகலாம். ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் என்னென்னா,
சம்திங் வந்து இங்கே ஒரு 2 பாதை தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்கள் பர்சன் ஏதோ ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? 2 விஷயத்த பிடிச்சிட்டு இருக்காங்க. 2யும் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்பு மல்டிபிள் டைம்ஸ் நடந்திருக்கும். ஓகேவா? நிறைய வாட்டி வந்து இந்த பிரேக்கப் அந்த மாதிரியான சில சிச்சுவேஷன் இல்லை சண்டை, ஆர்கியூமெண்ட்ஸு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வாட்டி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வரைக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்க்குற நீங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க உங்கள் பர்சனை. ரொம்ப உங்களுக்கு நிறைய பாரத்தை சுமந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப இலூஷனாக இருக்குது. ஓகேவா? மைண்ட் வந்து ஒரு கன்ஃபியூஸ் மைண்டில் தான் இருக்குது. உங்கள் சைட்லேருந்து எனக்கு பார்க்கும்போது ஒரே கன்ஃபியூஸாக இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன நடக்குது? இதுக்கு என்ன தான் ஒரு முடிவு? ஒரு முடிவே தெரிய மாட்டேங்குது. ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. இதில் ஒரு முடிவுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன் உங்களையும் தவிர அதர் பர்சன் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அதர் பர்சன் இன்வால்வ்மெண்ட்னாலேயே நான் இப்போ வந்து தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி, அதாவது வேறு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. நிறைய பேர் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. மல்டிபிள் டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். இல்லை மல்டிபிள் பீப்புள்னால உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் மிஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, உங்களை பற்றின ஓவர் திங்கிங் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஓகே, எப்படின்னா இப்போ காலையில் வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணலானாலும் நைட் டைம் வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. ஓவர் திங்கிங் இருக்குது, நிறைய ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, நிறைய பயப்படுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய பயப்படுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே போய் முடியும்? ஸோ ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, இஷ்யூஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீலிங் இருக்குது. ஓகே, ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது, பய உணர்ச்சி நிறைய இருக்குது, குற்ற உணர்ச்சி இருக்குது. ஸோ உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா, நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. 2 பேர் சைடும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களாலேயும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வெளியே போக முடியல. இதுவும் ஒரு கார்மிக் பேட்டர்ன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு வெளியே போக முடியாமல் தவிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்களாக இருக்கட்டும், உங்கள் பர்சனாக இருக்கட்டும், மேக்ஸிமம் உங்கள் சைட்லேருந்து நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கோம். ஓகே, முடியவும் மாட்டேங்குது. சரி இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே போகலான்னு பார்த்தா அது வெளியே போகவும் வழி தெரியாமல் இருக்குது. எப்படி போகிறதே வழி தெரியல. ரொம்ப ஒரு இல்லூஷனாக இருக்குது. ஏதோ வந்து ஒரு ஸ்டக் எனர்ஜிலே இருக்குது. மைண்டு ஃபுல்லாகவே ஒரு ஸ்டக்காக இருக்குது. ஒரு தேங்கி போன மனநிலை இருக்குது. எங்கேயும் மூவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் உங்களுக்கு இருக்கும். நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருக்கு. நிறைய பர்சன் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நிறைய பிரச்சனை போயிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பார்க்குற எல்லாத்துக்கும் நான் சொல்ல வரல. பார்க்குற ஒரு சில பர்சனுக்கு மட்டும் ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் புதுப்பிக்கும். ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் பண்ணாமல் போயிட்டுருக்கு. ஓகே, எந்த பக்கத்தை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்காங்க. எந்த பக்கம் போகிறது தெரியாமல் வந்து உங்கள் பர்சனும் நீங்களும் வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கான ஒரு பாதை வந்து காட்டப்படும். எது கரெக்டான பாதை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிய வரும், உங்கள் பர்சனுக்கும் வந்து தெரிய வரும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு நியூ பிகினிங் வந்து இந்த லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி பாஸ்டில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை போயிருக்கு. எந்த ஒரு முடிவும் இல்லை. அதர் பர்சன் இன்வால்மெண்ட் இருக்குது. இல்லை நீங்கள் 2 பேரும் மேரிடு பர்சனாக இருக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி உள்ளவங்களே வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. உங்கள் பர்சன் ஃபேமிலி உள்ளவங்க அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது வந்து இதில் ஒரு முடிவு கிடைக்கும். ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அண்ட் புதுப்பிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் வந்து ஒரு புது ஆரம்பமாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு சிலருக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து இது புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா, அதாவது ஆல்ரெடி நிறைய டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இனி நான் சொல்கிறதும், அதாவது மறுபடியும் ஏதாவது ஒரு நியூ பிகினிங் வரும் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய எமோஷ்னலி வந்து ட்ரெயினாக இருப்பீங்க. எமோஷ்னலி வந்து நிறைய வீக்காக இருப்பீங்க. அது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு மனக்காயங்கள் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா?
இல்லையான்னு கேட்டிங்கன்னா சம்திங் மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது, ரொம்ப ஒரு ஓவர் திங்கிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் சைடில் தான் நான் நிறைய வந்து ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி பார்க்குறேன். உங்கள் பர்சனுக்கு வந்து மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. ஆனால் எப்படின்னா அதை வெளியே காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து இதில் ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும், ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்குது. ஓகே, ஸோ சம்திங் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ பைல் 2 உங்களுக்கான ரேட்டிங் இது தான். ஸோ உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா, என்னமா மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இது உங்களுக்கு பொருந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுலாம். ஓகே, ஸோ யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? காண்டாக்ட் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது உங்களுக்கு பொருந்திருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஜென்ரல் ரீடிங், எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு பொருந்தலாம், ஒரு சில பேருக்கு பொருந்தாமலேயும் இருக்கலாம். ஸோ பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.